5 ஆண்டு கால திமுக ஆட்சி எந்த அளவுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆக்கப்பட்டிருக்கு. டாஸ்மாக் நிர்வாகத்தில் சரக்குகளை கொடுக்கக்கூடிய மதுபான ஆலைகளை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து கமிஷன் வந்து வேறு திசைகளுக்கு செல்கிறது. அந்த கமிஷன் தொகை நேரடியாக அரசுடைய கஜானாக்கு வர வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையும் பல வழக்குகளை பதிவு செய்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். இப்பதான் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்கு. இனிமே தான் வந்து கிளைமேக்ஸை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் இந்தியாவில் முதல் நிலை மாநிலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் துண்டு போட்டு தாண்டிய கதைகள் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நாட்கள் வந்து நெருங்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த தகவலின் அடிப்படையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இடி சிபிஐ பொறுத்த வரைக்கும் இது குறித்த விஷயங்களை தனி கவனத்தை செலுத்துவாங்க. அப்போ இவங்க எந்த அளவுக்கு கடனை வாங்கி தமிழர்களுடைய கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சியை தான் 5 ஆண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்தார்களா அப்படின்னு கேள்விதான் மிக முக்கியமான கேள்வி. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தற்பொழுது நிதி அமைச்சர் மரியா வில்சன் வெள்ளை அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் வந்து கூறப்பட்டிருக்கு. மறைமுக கடன், எந்தெந்த துறையில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, கடந்த ஆட்சி 16 to 21 எடப்பாடியார் ஆட்சியை விட அதிகம் ஒரு 8 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. அதற்கப்புறம் பல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. தனி நபர் மீது எவ்வளவு கடன், இந்த மாதிரி பல விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு. இந்த புள்ளி விவரங்கள் மூலியமா, இந்த நிதி நெருக்கடிகள் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னவா இருக்கும்? பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வெள்ளை அறிக்கை வந்து இன்று மாலை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் அரியணை ஏறிய உடனேயே கஜானாவுடைய நிலையை பார்த்து மிகப்பெரிய அளவு ஷாக் ஆனாங்க, அதிர்ச்சி ஆனாங்க. உடனே தான் வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்து இப்போ வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. நம்ம இந்தியா சுதந்திரம் பெற்று தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 60 ஆண்டு காலம் தமிழகம் வாங்காத கடன் திமுக ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி அப்படின்னா ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகளில் வாங்கி குமிச்சிருக்காங்க. 60 ஆண்டுகள் எங்கே இருக்குது, இந்த 5 ஆண்டுகள் எங்கே இருக்குது? அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் 1,28,930 ரூபாய் வரைக்கும் கடன் சுமையை தன்னுள் தோல்ல சுமந்து கொண்டுதான் பிறக்கிறது. அதற்கான வழிவகையை ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகி கடன் சுமை இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒவ்வொருத்தருடைய கழுத்தையும் நெரிக்கக்கூடிய அளவுக்கு கடன் சுமை தமிழகத்தின் மீது ஏறி நின்றுகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் 78,000 கோடி ரூபாய் வரைக்கும் வட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 3ல் 1 பங்கு, 3 ரூபாய் வருமானம் அப்படின்னா 1 ரூபாய் வட்டியாக கொடுக்கப்படுகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு கடன் வாங்கல, கடன் சுமை ஏறல, தனிநபருடைய வருமானம் குறையல, கழுத்து நெரிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை, டபுள் மடங்கு இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 67,000 ரூபாய் அப்படின்னு இருந்தது ஒரு தனிநபருடைய கழுத்தில் நெரிக்கக்கூடிய கடன் சுமை. 67,000 அப்படின்னு இருந்தது 1,28,000 சம்திங் அப்படிங்கிற நிலைமைக்கு எப்போ ஏறிச்சு அப்படின்னா திமுக ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி காலத்தில். அப்போ இவங்க எந்த அளவுக்கு கடனை வாங்கி தமிழர்களுடைய கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சியை தான் 5 ஆண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்தார்களா அப்படின்னு கேள்விதான் மிக முக்கியமான கேள்வி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக இந்த அளவில் கடன் சுமை ஏறியது அப்படிங்கும் போது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல ஒரு தனி கவனத்தை செலுத்தாமல், அதாவது ஒரு அரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், ஒரு அரசு அப்படின்னு எடுத்தாலும் வருமானத்திற்கு ஏற்ற வகையில் தான் செலவுகளை செய்யணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு ஏற்ற வகையில் செலவுகளை செய்யாமல் கடனை வாங்கி அதிகமாக செலவை செய்தாங்க. வருமானத்தை பெருக்கக்கூடிய வகையில் எந்த விதமான ஒரு கவனத்தையும் பெரிய அளவில் செய்யலை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது இந்த வெள்ளை அறிக்கை. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய நிதி ஆதாரங்கள் எதுவுமே உருவாக்காம அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகள், வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிருக்காங்க. அதாவது மகளிர்
விடியல் பயணம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்றது ஓகே, அதற்கு உண்டான நிதி ஆதாரம் எங்கேருந்து உருவாக்கி பண்ணீங்க அப்படிங்கிறதும் கடனா தான் இருக்கு. கண்டிப்பா கடன் வாங்கி செலவு பண்ணிக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் வாங்கி செலவு பண்றதுக்கு அங்க வந்து ஒரு நிர்வாக திறமை இருக்கக்கூடியவர் தான் உட்காரணும், படிச்சவர் தான் உட்காரணும்னு கிடையாது. ஏன்னா கடன் வாங்கினா யார் வேணாலும் வாங்கி செலவு பண்ணிட்டு போலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாக திறமையற்ற அரசு தான் 5 ஆண்டு காலமாக தமிழகத்தை திராவிட மாடல் அப்படிங்கிற பேர்ல ஆட்சி செய்ததா அப்படிங்கிற கேள்விதான் இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு நாடுகள்ல இருந்து நாங்க நிதியை கொண்டு வந்துட்டோம், துபாயில போய் அதை பண்ணிட்டோம், சிங்கப்பூர்ல போய் இதை பண்ணிட்டோம், ஃபண்டுகள் வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்கு, பொருளாதாரத்துல பெரிய அளவுல போய்கிட்டு இருக்கு, தமிழகம் இந்தியாவில் முதல் நிலை மாநிலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் துண்டு போட்டு தாண்டிய கதைகள் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் வந்து பொருளாதார ரீதியில முதல் நிலையில இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளை வைக்கும் போது கடன் வாங்கிய விவகாரத்தில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட முதல் நிலையில இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து ஆண்டுதோறும் வட்டி கொடுக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் முதல் நிலையில இருந்துகிட்டு இருக்கு. பிறக்கக்கூடிய குழந்தை அதிக கடன் சுமை கொண்ட குழந்தையாக பிறக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் முதல் நிலையில இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு ஒரு ஆட்சியை செய்துவிட்டு ஆனா நாங்க வந்து தமிழ்நாட்டை பெரிய அளவுல எடுத்துட்டு போயிட்டோம், பொருளாதார ரீதியாக உச்சத்தை எட்டிட்டோம், இந்தியாவிலே இரண்டாவது மாநிலமாக தமிழகம் இருந்துகிட்டு இருக்கு, பாலாறு ஓடுகிறது, தேனாறு ஓடுகிறது, மும்மாரி மழை பெய்கிறது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள், ஆட்சியில நடக்கக்கூடிய விஷயங்களை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற நிலையில தான் இது போன்ற கருத்துக்களை முன் வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தான் தோண்டிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் அமர்ந்து 1 மாத காலம் முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப வந்திருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டு கால திமுக ஆட்சி எந்த அளவுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல இன்னொரு கேள்வி பிரதானமான கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளை அறிக்கையை வந்து ஒரு காமனான வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டு விட்டது. இனி துறை வாரியான வெள்ளை அறிக்கை எல்லாமே வெளிவரும். துறை வாரியான வெள்ளை அறிக்கைகள் வரும்போது அந்த துறையில வந்து என்னென்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அதே நேரத்தில் வந்து இப்போ இந்த வெள்ளை அறிக்கையில வந்து கடன் மிகப்பெரிய அளவில் ஒரு கடன் சுமையோட தமிழகம் இருந்துகிட்டு இருக்கு, தனிநபர் மீதே மிகப்பெரிய அளவில் கடன் இருக்கிறது அப்படிங்கும் போது தமிழக வெற்றி கழகம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் போய்விடுவார்களா அப்படிங்கிற கேள்வி வந்து இங்க இருந்துட்டு இருக்கும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு கடன் வாங்குவதற்கும் அதிக அளவில் வட்டி கட்டுவதற்கும் காரணம் என்ன அப்படின்னா முழுக்க ஊழல், முறைகேடுகள், இது போன்ற விஷயங்கள் தான். அரசுடைய கஜானாக்கு வர வேண்டிய பணத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சாருடைய பாக்கெட்டுகளுக்கு, குறிப்பிட்ட சாருடைய தனிநபர்களுடைய பாக்கெட்டுகளுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. அதாவது பல பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், பொலிட்டிக்கல் அனலிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் துறை வாரியாக எத்தனை சதவீதம் வரைக்கும் கமிஷன் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத வெளிப்படையாகவே பேசிட்டு இருக்காங்க. 10% 30-35% வரைக்கும் கமிஷன்கள் சென்றிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசு கஜானாவுக்கு வர வேண்டிய பொருளாதாரத்தை பெருக்க வேண்டிய அந்த தொகைகள் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு சிலருடைய பாக்கெட்டுகளுக்கு போய் அவர்கள் கொளுத்த நிலையில மாறிட்டாங்க. இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுத்த நிலையில போய்கிட்டு இருக்கு. இதுதான் நடந்திருக்கக்கூடிய விஷயம். இப்போ தமிழக முதலமைச்சராக தளபதி விஜய் அவர்கள் வந்த உடனே ஒரு விஷயத்தை பண்ணாங்க. டாஸ்மாக் நிர்வாகத்தில் சரக்குகளை கொடுக்கக்கூடிய மதுபான ஆலைகளை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து கமிஷன் வந்து வேறு திசைகளுக்கு செல்கிறது. அந்த கமிஷன் தொகை நேரடியாக அரசுடைய கஜானாக்கு வர வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. பார்த்தீங்கன்னா 100 கோடி வரைக்கும் அங்கே அரசுடைய கஜானாக்கு வருது. அது கமிஷனாக செல்லக்கூடிய தொகை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிறது போல இந்த டாஸ்மாக் அப்படிங்கிற விஷயத்தில் கமிஷன் மட்டுமே 100 கோடி அப்படின்னா ஒவ்வொரு துறைகளையும் எடுத்து பாருங்க, அங்கே கமிஷன் வந்து எத்தனை போயிருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் எல்லாமே அரசுடைய கஜானாக்கு நேரடியாக வந்திருந்தால் இந்த அளவுக்கு தமிழகம் தத்தளிப்பதற்கான ஒரு சூழல் இருந்திருக்காது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதையெல்லாம் சரி கட்ட வேண்டிய நிலையில இப்போ தமிழக அரசாங்கம் இருந்துட்டு இருக்கு. எல்லா துறைகளிலுமே ஒரு கரப்ஷன் இல்லாத, அதே நேரத்தில் எந்த முறைகேடுகளும் இல்லாத அளவுக்கு மாற்றி அமைக்க வேண்டிய நிலை இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருவாயை அதிக அளவில் ஈட்டி கொடுக்கக்கூடிய லாபத்தோடு ஓடக்கூடிய துறைகள் அப்படின்னா விரல் விட்டு சொல்லக்கூடிய வகையில் தான் திமுக ஆட்சி காலத்தில் சொல்லப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஊதிய உயர்வு போன்ற விஷயங்களுக்கு போக்குவரத்து துறை லாஸ்ல போய்கிட்டு இருக்கு, கொடுக்க முடியாது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இதே போல மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் அதுவும் நாங்க அதிக ரேட்டுக்கு வாங்குறோம், கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறோம், அதுவும் லாஸ்ல போயிட்டு இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறை வாரியாக லாஸ், அதாவது நஷ்ட கணக்கு தான் காட்டப்பட்டதே தவிர அந்த துறைகளை வந்து ஆக்கப்பூர்வமான கொள்கைகள் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கான முயற்சியில திமுக அரசாங்கம் அன்றைய காலகட்டத்தில் ஈடுபடல அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா லாபத்தை கொடுக்கக்கூடிய துறையாக சொல்லப்பட்டது இந்த டாஸ்மாக் மட்டும்
மட்டும்தான் பெரிய அளவில் லாபத்தை கொடுக்கிறது அப்படின்னு. அதுலயும் எந்த அளவுக்கு முறைகேடு நடைபெற்றது, கடந்த காலங்களில் வந்து இடி சோதனைகள் நடைபெற்றது, 10 ரூபா பாலாஜி, பல விஷயங்கள் தமிழகம் அறிஞ்ச விஷயங்கள் தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற விஷயங்களை சரி செய்திருந்தால் தமிழகம் வந்து வளர்ச்சி பாதையில சென்றிருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இப்போ ஆட்சியில் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலை என்ன அப்படின்னா, இது எல்லாம் சரி செய்து எங்கெங்கெல்லாம் லீக்கேஜ் ஏற்பட்டது, அதாவது பொருளாதார ரீதியாக வர வேண்டிய அரசுடைய கஜானாக்கு வர வேண்டிய பணம் யார் யாருடைய பாக்கெட்டுகளுக்கெல்லாம் போனது, அந்த பணத்தை எல்லாம் அரசு கஜானாக்கு வர வைக்க வேண்டும். இதை தாண்டி லாஸ்ல செல்லக்கூடிய துறைகளை எல்லாம் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவில் அவற்றையெல்லாம் எடுத்துட்டு வர வேண்டிய கட்டாயம் வந்து தமிழக வெற்றி கழகம் கையில இருந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்களும் வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருக்காங்களா, அதை எப்படி நிறைவேற்ற போறாங்க இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு? இல்ல இப்போ கடன்ல தத்தளிச்சாலும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக பதவியேற்ற உடனே ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்க, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு. இப்போ இதையெல்லாம் சீர் செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலங்கள்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரே நாள்ல பண்ண முடியுமா, ஜி பூம்பா அப்படின்னு ஒரே நாள்ல பண்ண முடியுமா, ஒரே மாதத்துல பண்ண முடியுமா? வாய்ப்புகள் கிடையாது. இந்த பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு சில ஆண்டுகள் ஆகும். சில ஆண்டுகள் ஆகும் போது ஒன் பை ஒன்னா தான் அந்த அறிவிப்புகள் ஏற்கனவே கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கான காலத்தை பொறுத்த வரைக்கும் அதன் பிறகுதான் செயல்படுத்துவதற்கான கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்துவதற்கான சூழல் உருவாகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் திமுக வந்து வெற்றி பெற்று வந்தோடனே கொடுத்த வாக்குறுதிகளை பொறுத்தவரைக்கும் கடைசி 5 ஆண்டுகள் முடியக்கூடிய சூழ்நிலையில் தான் பெருவாரியான வாக்குறுதிகள் நிறைவேற்றாங்க. ஆனால் அதற்கு முந்தைய நிலையிலேயே கடனை வந்து பெரிய அளவில் வாங்கி குமிச்சாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது இப்போ இந்த வெள்ளை அறிக்கை மூலமாக ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே 5 ஆண்டுகளிலேயே 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் அப்படிங்கிற நிலைக்கு சென்றதை மீண்டும் ஆட்சி தொடர்ந்து இருந்தால் அது 20-25 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிற லெவலுக்கு எகிரி இருக்கும். இப்போ அந்த 1,29,000 ரூபாய் கடனாளியாக பிறக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கொடுத்திருந்தால் 2.5 லட்சம் 3 லட்சம் அப்படிங்கிற நிலைமைக்கு ஏறி இருக்கும். அது தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு சவால் நிறைந்ததாக இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டுதோறும் வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்க. நாங்க வந்து ஆட்சி ஏற்கும் போது தமிழகத்துடைய நிதிநிலை எப்படி இருந்தது, ஓராண்டுக்குள்ளார நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது கடன் வாங்குறது சுலபம், ஆனா கடன் அடைக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அடைக்க முடியும். அதற்கான முயற்சியில தமிழக வெற்றி கழகம் வேகம் எடுத்து செயல்படும் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது கடந்த ஆட்சி காலகட்டத்தில் இருந்த அமைச்சர்கள், முதலமைச்சர் இவங்க வரைக்கும் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏதாவது விஷயங்கள் ஏதாவது அமைவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பாதிப்புகள் அப்படின்ட்டு நான் சொல்றது உங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தானே இவங்க இவ்வளவு நடந்திருக்கு, இதற்கு என்ன பதிலளிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். கண்டிப்பா இப்போ என்ன வந்து வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்க. அடுத்து என்ன அப்படின்னா 60 ஆண்டு காலமாக வாங்காத தொகையை, 60 ஆண்டு காலம் வாங்கின தொகையை 5 ஆண்டுகள்ல வாங்கியிருக்கீங்கன்னா 5 ஆண்டுகள்ல வாங்கி எங்கெல்லாம் செலவு செய்யப்பட்டிருக்கு, அந்த துறைகளில் எவ்வளவு கமிஷன் யார் யாருக்கு போயிருக்கு அப்படிங்கிறது அடுத்த கேள்வியா வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் மத்திய துறைகளாக இருக்கக்கூடிய இடியா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், லஞ்ச ஒழிப்பு துறையா இருக்கட்டும், இந்த துறைகளுக்கு எல்லாமே ஒரு அல்வா போட்டதா தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா 5 லட்சம் கோடி வரைக்கும் வாங்கிய கடனை வந்து எந்தெந்த துறையில செலவு செய்யப்பட்டிருக்கு, ஏன் செலவு செய்யப்பட்டிருக்கு, ஏன் அப்படி செலவு செய்யப்பட்டும் அந்த துறைகள் லாஸ்ல ஓடிக்கிட்டு இருக்க கேள்விகள் உருவாகும். இது வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு துறையும் பல வழக்குகளை பதிவு செய்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். இப்பதான் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்கு. இனிமே தான் வந்து கிளைமேக்ஸை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்கிட்ட வந்து நீங்க மக்களுக்கான பணி செய்யறதுக்கு சட்ட ஒழுங்கு விஷயத்துக்கு எப்போ கால் ஷீட் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஏற்கனவே இருந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே அந்த துறை வாரியான செலவு செய்த விஷயங்களுக்கு நீ கால் ஷீட் கொடுக்க வேண்டிய நாட்கள் வந்து நெருங்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த தகவலின் அடிப்படையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இடி சிபிஐ பொறுத்த வரைக்கும் இது குறித்த விஷயங்களை தனி கவனத்தை செலுத்துவாங்க. 60 ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு 5 ஆண்டுகளில் ஏன் வாங்கினாங்க, எங்க செலவு செய்தாங்க அப்படின்னா கேள்விகள் வரும்போதுதான் துறை வாரியாக சென்ற கமிஷன்கள் யார் யாருக்கு போச்சு, யார் மூலமாக போச்சு, எங்க போய் கிடைக்கிறது, கருப்பு பணமாக வெளிநாடுகளுக்கு சென்ற, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இனிமே தான் வந்து பூதமே வெளியே வரப்போகுது. கிளைமேக்ஸ் நெருங்கிக்கிட்டு இருக்கு, இனி பூதங்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இனித்தான் ஒரு திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம் அப்படிங்கிறத நாம வெளிப்படையாகவே சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா கடந்த காலத்தில் ஆட்சியில் இருக்கும் போது இடி போன்ற விஷயங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வருவதற்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் தமிழக அரசாங்கத்தால் உருவாக்கி வைக்கப்பட்டிருந்தது. ஆனா வந்து இப்போ பாத்தீங்கன்னா மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. மத்தியிலையும் பாஜக ஆட்சியில் இருக்காங்க. இப்போ வந்து எந்த ஒரு விஷயம்னாலும் இடியா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், தமிழக அரசாங்கத்திடம் ஒரு ரெக்வஸ்டை, ஒரு விஷயம்
விஷயத்தை வைத்தால் உடனே அதற்கு அனுமதி கிடைக்கும். அனுமதி கிடைக்கும் போது கைதுகள் இனி வரக்கூடிய காலங்களில் அதிக அளவில் இருக்கும். அதன் மூலமாக எங்கெங்கு முறைகேடுகள் செய்ததோ அந்த முறைகேடுகள் நடந்த விஷயங்களை பல கைதிகள் சிறை செல்வதற்கான ஒரு சூழலும் உருவாகும் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. பல விஷயங்கள் பேசியிருக்கும். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.